வணக்கம். இன்றைக்கி கீதா சமையலறையில் நம்ம பார்க்க போகிறது வீட்டிலையே ஈஸியாக எப்படி பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ நான் இன்றைக்கி 2 மைதா பிரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட் பிரெட் கூட எடுத்துக்கோங்க. ஸோ முதல்ல பிரெட் எடுத்துகிட்டு இந்த அவுட்டர் லேயரை கட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கட் பண்ணாமல் தான் அப்படியே தான் கிரைண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பிரெட்டாக எடுத்து குட்டி குட்டியாக பிச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மேக்ஸிமம் வந்து அவுட்டர் லேயரை வந்து பிரெட் க்ரம்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ வீட்டிலே ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் பிச்சு போட்டாச்சு. இப்போ ஃபைன் பவுடராக நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கிரைண்ட் பண்ணியாச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா உதிரியாக இருக்குது. ஸோ இதை வந்து இனிமேல் பேனில் போட்டு ஃப்ரை பண்ணணும். பேனை ஹீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்படியே யூஸ் பண்ணுறது போல் இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா கடையில் வாங்குகிற அதே மாதிரியே இருக்கும். ஸோ விடாமல் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிரும், அதோடய டேஸ்ட்டே மாறிடும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்படி உதிரியாக இருக்குன்னு. அதே மாதிரி ஸ்டவ்வை ஆஃப் பண்ண உடனே வந்து பேனை ரிமூவ் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா அடியிலெல்லாம் கருகிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி உதிரியாக இருக்குன்னு. ஸோ இதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்படி வந்து வீட்டிலையே ஈஸியாக பிரெட் க்ரம்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.